ஹேண்ட்மேட் சபைக்கு செய்யறதுக்கான வீடியோ தான் இது. ரொம்ப நாள் நம்மக்கிட்ட நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஹேண்ட்மேட் சபைக்கு செய்ய வந்து நீங்கள் ரெடி பண்ணி போடுங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கு, நம்ம செய்ய முடியல, ஆஃபீஸ் ஒர்க்கு ரொம்ப பிஸி, உங்களுக்கே தெரியும் லைஃப் ஸ்டைல் எப்படி போயிட்டுருக்குன்னு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா. அந்த வீடியோ படி பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன வேணுன்றது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபெதர், என்னென்ன டைப்பில் ஃபெதர் இருக்குன்னு நம்ம எல்லோரும் யூஸ் பண்ணுற நார்மல் அந்த ஃப்ளோரோ க்ரீன் கடையில் கிடைக்கிது 10 ருபீஸு. வித் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பன் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கிது. இது நல்ல எஃபெக்டிவாக இருக்குது, இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கோவளமில் வந்து பார்த்திங்கன்னா சரஸ்வதி வலை கடையில் இது கிடச்சிது எனக்கு, அவங்ககிட்ட தான் வாங்கினேன். இது வந்து எனக்கு கிளாத்தாக கிடச்சிது, துணியாக கிடச்சிது. நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே போல் கலர், என்ன கலர் நீடட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ மட் வாட்டர் அடிக்குமான்னு கேட்டால் அடிக்கும், அதுக்கேற்ற கலர் தான் இதெல்லாம். கோல்டு, இப்போ இது மட்டும் நம்ம போட்டு கட்டுற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன். இது கூட வந்து ஆடட் கலராக சில்வர் சேர்க்க போகிறோம். என்னென்னா க்ரீன் வித் சில்வர்ன்றப்போ சில்வர் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ எஃபெக்டிவான கலர் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதுனா நம்ம கட் பண்ணிவிட்டு நூலை வந்து பிரித்து எடுப்போம். இந்த மாதிரி நூலாக பிரித்து எடுப்போம். இதை மட்டும் தான் நம்ம கட்டுவோம். அதே போல் இந்த கோல்டு ஜரிகையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்டு மட்டும் தான் கட்டுவோம். ஸோ இந்த நூலை வந்து நம்ம எடுத்துருவோம், இதை வந்து நம்ம எடுத்துருவோம், தெரியுதுங்களா? இந்த ஜரிகை மட்டும்தான் கட்டுவோம். ஸோ அதனால் இந்த ஃபெதர் வந்து கட்டுறப்போ என்ன ஆகும்னா, இது கூட சில்வர் வந்து ஆட் பண்ணி கட்டலாம், 2 கலர். ஸோ இந்த கலருக்கு அடிக்கலாலும் அந்த கலருக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு கலருக்கு அடிக்கும். நான் சில்வரும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன், ஒரு நிமிஷம். கோல்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே போல் சில்வர் யூஸ் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? ஸோ சில்வர் வந்து இந்த சில்வர். ஏன் இந்த சில்வர் அப்படின்னா, நீங்கள் இப்போ சீசன் வந்து பாறை மீன் இருக்குது, ஜிடி இருக்குது, ஜிடி நம்ம டார்கெட் பண்ணுறோம். ஜிடி டார்கெட் பண்ணுறப்ப ஓகே. இதே ஃபெதர் வந்து ரஃப்பாக இருந்ததுன்னா, இந்த ஃபெதர்லாம் ரஃப்பாக இருக்காது, இதெல்லாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் சாஃப்டாக இருக்கிறதால என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைஞான் ட்ரை பண்ணலாம். தரையில் விட்டு லேசாக ரிட்ரைவ் பண்ணுறப்ப, ஸ்லோ ரிட்ரைவ் பண்ணுறப்ப கண்டிப்பாக கிளைஞானுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது 2-in-1 பர்பஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெதர் எதனால் வந்து சாஃப்டாக எடுக்கணுன்றதுக்கான காரணம், இது ஜிடிக்கு மட்டும் இல்லை, கிளைஞானுக்கும் ட்ரை பண்ணுற மாதிரி தான் நம்ம கட்ட போகிறோம். இப்போ லைன் எப்படி மேக் பண்ணுறதுன்றதை பார்த்துருவோம். லைன் வந்து பார்த்தீங்கன்னா 60 LB அண்ட் 40 LB ரெண்டு சூஸ் பண்ணியிருக்கோம். 60 LBயோட ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் நாட்டு ஒன்று போடுவோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சபிக்கான ரிக்குக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைஸ் வந்து பார்த்துக்குங்க, ஒரு 7 to 8 inches சைஸ் வச்சு ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டோம்னா, ரொட்டேட் பண்ணிவிட்டு இதோட உள்ள 2 times இந்த சர்க்கிள்குள்ளே 2 டைம் ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு கரெக்டாக லென்த்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டை பிடிச்சிக்கிட்டு லென்த்து வந்து உங்கள் கை, இது வந்து மனக்கணக்கு தான். ஸோ ஆட்டோமேட்டிக்லி வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இந்த சைஸ் வந்தால் போதும். இந்த முடியை போட்டுட்டிங்க அப்படின்னா, இந்த முடி போட்டுட்டோம் இல்லையா, போட்டு அதை டைட் பண்ணிட்டோம், இந்த மாதிரி இருக்கிடும். ஸோ இதுக்கப்புறம் அடுத்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு 7 to 8 inches வச்சு இந்த சர்க்கிள்குள்ளே 2 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு தெரிஞ்சுங்களா முடி. இப்போது இந்த மாதிரி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, சிசர் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா, அதையும் சொல்லித்தரேன். இப்போ கட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நம்ம செஞ்சிட்ருக்கோம், ஏற்கனவே செஞ்சது இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்து 1 2 3 சரிங்களா, இது மாதிரி 10 எடுத்துக்கோங்க. 10 ஊக்கு வேணுன்னா 10, 6 ஊக்கு வேணுன்னா 6. ஸோ கட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊக்கு ஓப்பனாக கிடச்சிருது, செகண்ட் ஊக்கு க்ளோஸாக இருக்குது. இதில் கரெக்டாக கேர்ஃபுல்லாக பார்த்து கட் பண்ணுங்கள். 40 LB எது, 60 LB எது. ஸோ 60 ஏன் வைக்கிறோன்னா, ஹார்ட்னஸ்ஸு ஸ்ட்ராங் அதிகமாக இருக்கணும் தான் 60 LB வைக்கிறோம். 40 LBயை இந்த இடத்துல முடிக்கு கிட்ட கட் பண்ணிக்கணும் கொஞ்சம் விட்டு. அதே போல் அடுத்த எண்டு இதை கட் பண்ணிட்டோம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா
கிடச்சிச்சு சபக்கிக்கான அந்த ரிக்கு. இந்த ரிக்கில் வந்து இன்னும் எனக்கு கான்ஃபிடெண்ட்டாக வேணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது, தெரியுதுங்களா? ஒரு லைனும் ஒட்டிக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை டீ எடுத்து இதை ஒரு லாக் பண்ணால் இது ஒரு நாட்டு டீ நாட் மாதிரியே நிற்கும். பட் ஆனால் டீ நாட் கிடையாது இது. கரெக்டாக? இது சிம்பிள் மெத்தடு. இந்த மாதிரி போடுறது ஒரே சர்க்கிள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லை எனக்கு டீ நாட் தான் போடணும் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிள். டீ நாட்டும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. டீ நாட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டீ நாட் தான் நல்லது. டீ நாட் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளி வரும் ஊக்கு. இந்த 2 பண்ணு இருக்கு இல்லையா, மெயின் லைன் இருக்கு இல்லையா, மெயின் லைனை ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த சர்க்கிளில் விரல் இது பாருங்கள், இடது கை கட்டை விரல், ஆள்காட்டி விரல், இது ரெண்டுத்தையும் இப்படி ரொட்டேட் பண்ணுறேன் நான். சரியா? அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அரி பண்ணு இருக்கு இல்லையா, சபிக்கியோட முள்ளு கட்ட வேண்டிய பண்ணு, அதை எடுத்துகிட்டு இந்த இதுவை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வச்சு நான் டைட் பண்ணுறேன். டைட் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருங்கி வந்துடும். கிட்ட நெருங்கி வந்துடுறப்போ நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது பாருங்கள் கோணமனையாக நின்றுடுது. ஸோ அந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நெருக்கிட்டு இந்த மாதிரி பல்லில் கடிச்சிக்கிட்டு, அடுத்தவங்களோட ஹெல்ப் நமக்கு எப்பயும் தேவைப்படாது. இதில் இந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் வச்சு டைட் பண்ணிங்கன்னா அழகான ஒரு டீ நாட் கிடச்சிரும். இப்போ டீ நாட் வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போட தேவையில்லை, இந்த மாதிரி போட்டால் போதும். அதே போல் லைன் மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், நீ யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. என்ன காரணம்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து நீங்கள் ஈஸியாக செய்யணுன்றதுக்காக தான் இவ்வளோ ஷார்ட்டாக நம்ம வீடியோ போடுறோம். இது வந்து ஈஸியான டீ நாட்டு. அட் சேம் டைமில் இந்த டீ நாட்டில் ஆட் பண்ணுற இந்த இது இருக்கு இல்லையா, அரி பண்ணு இருக்கு இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ண முடிஞ்சிடுது. இதை விட எஃபெக்டிவாக இது இருக்கும். எப்படி கேட்குறீங்கன்னா, மீன் அடித்த உடனே இதை பாருங்கள், ரெண்டுத்தையும் தொங்க விடுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். டீ நாட் போடுறது ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம நார்மலாக போடுற நாட் வந்து பாருங்கள் எப்படி சாஞ்சி போயிருக்கு. ஸோ இப்போ இந்த வெயிட் வந்து ஜிக் பண்ணுறப்ப டீ நாட் தான் எஃபெக்டிவாக இருக்கும். கரெக்டுங்களா? நாட்டு வச்சது நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. சரிங்களா? ரெடி பண்ணியாச்சு 10 ஊக்குக்கு. இப்போ இதை எப்படி கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முள் கட்டுறது 50%க்கு மேலே, 50%க்கு உள்ள மடிச்சுட்டு இதை கிராஸ் பண்ணுறீங்க. இதை கிராஸ் பண்ணிவிட்டு நாம் யூஸ் பண்ணுற ஊக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16, 17 யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிளைஞனுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். பட் 16 ஏன் யூஸ் பண்ணுறோன்னா ரெண்டுத்துக்குமே சூட்டபுள் ஆகும். ஒரு பெரிய சைஸ் மீன் அடிக்குது, பாறை அடிக்குது அப்படின்னாலும் சூட் ஆகும், கிளைஞனுக்கும் சூட் ஆகும். ஸோ நம்ம 16 சைஸ் ஊக்கு ரெடி பண்ணுறோம். இந்த 16 சைஸ் ஊக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன எடுக்கிறோன்னா, ஒரு யூ முள் கட்டுறது உங்களுக்கு தெரியும் எப்படி கட்டணுன்னு. இதில் ஒரு 5 சுத்து இந்த யூவில் சுற்றியாச்சா. இந்த யூ கிளாம்பில் இந்த முனையை கொண்டு போய் கோத்துடுறோம். கோத்துட்டு இதை டைட் பண்ணால் போய் நின்றுடும். டைட் பண்ணியாச்சு. டைட் பண்ண இந்த ஊக்கு வந்து கன்ஃபார்மாக நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே நல்லா தெரிஞ்சுக்கங்க, முள் கட்டுறப்போ இந்த அரி பண்ணு இருக்கு இல்லையா, இந்த பண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரணும் அப்படின்னா இந்த ஆங்கிளில் தான் வரணும், அதாவது மேலே வரணும். என்ன காரணம்னா போட்டு இழுக்கிறப்போ ஃபஸ்ட்டு இது தான் லாக் ஆகும். முள் வந்து வெட்டுதுன்னா இப்படி தான் லாக் ஆகும். முள் வெட்டுறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேலே வந்துச்சுன்னா முள் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கணும் மேலே தான் வரும், இப்படி வராது. கரெக்டுங்களா? ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட சிசர் இருக்கு இல்லையா, சிசர் டைட் பண்ணுறதுக்காக கையிலலாம் வச்சு பண்ணணும், ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி சிசரில் இந்த மாதிரி வச்சுட்டு இதை இழுத்திங்கன்னா இங்கே டைட் ஆகிடும். டைட் ஆனதுக்கப்புறமா இந்த நரம்பு நம்மளோட அந்த மோனோஃபிலிம்டு லைனோட எக்ஸஸாக இருக்கிற பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், டீ நாட்டில் முள் கட்டினதுக்கப்புறம் முள்ளோட வெயிட்டோடு சேர்த்து, ஸோ கொஞ்சம் லென்த்தாகவும் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா
எஃபெக்டிவ் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸஸாக விட்டோம் இல்லையா ஃபஸ்ட் லைனு, அந்த லைனு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு யூ கிளாம்ப் எடுத்து அதை 2 ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணி 2 தடவை கோத்துட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரியா? இப்போது இதில் எக்ஸஸாக இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல வெயிட் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ கேட்டகரியில் வர நீங்கள் ரெடிமேட் சபிக்கியாக இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி போடணுன்னு அவசியம் கிடையாது. நீங்கள் எத்தனை யூஸ் பண்ணிவிட்டு ரஃபாக அடின்னு அடிச்சுட்டு தூக்கி போட்டு அடுத்து நீங்கள் வாங்கிக்க போகிறீங்க. இது ஹேண்ட்மேட் இருந்தாலும் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால தான் வெயிட் ஆட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லூப் நாட் போட்டிருக்கோம். ஸோ லூப்பில் வந்து கோர்த்து நீங்கள் வெயிட் ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ வெயிட் வேணுமோ அவ்வளோ வெயிட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் 20 கிராம் அயனில் அந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 3 யூஸ் பண்ணுங்கள் போதும். அதிகமாக வெயிட் ஏற்றாதீங்க. கேஷ் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்ரை பண்ணுறப்போ கஷ்டம், சரியான ஆக்ஷனும் கிடைக்காது. 2 ஈயம் இல்லை 3 ஈயம் மொத்தமே பார்த்திங்கன்னா 40 கிராம்லேருந்து 60 கிராம் போட்டால் போதும். ஊக்கெல்லாம் கட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இது கலர் ஆட் பண்ண போகிறோம்னா, ரிப்பனில் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூல் வருது. அதே போல் இதில் வந்து பிரிச்செடுக்கிறப்ப நூல் தான் வரும், தனியாக பிரிச்செடுக்க முடியாது. ஸோ இதோட அளவு வச்சு ஒரு ஊக்குக்கு நமக்கு எவ்வளோ தேவை இந்த லென்த் இருந்தால் போதும். ஸோ இந்த ஒரு ஊக்கு, செகண்ட் ஊக்கு, தேர்டு, 4th, 5th, 6th, 7, 8, 9, 10 10 ஊக்கு நம்ம அளவு எடுத்து கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த ஃபெதரை வந்து பார்த்திங்கன்னா 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்க இந்த கிளாத் நூல் சொன்னோம் இல்லையா, துணி நூல், இந்த நூலை வந்து பார்த்திங்கன்னா வெளியே எடுத்துடணும். இந்த மாதிரி அதே போல் இன்னொரு சைட்லேயும் அதே மாதிரி நூல் வரும். அந்த நூலும் பார்த்திங்கன்னா எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடச்சிரும் உங்களுக்கு சைஸு. ஸோ இந்த சைஸை வந்து அப்படியே வச்சு கட்ட முடியாது. இதில் பாதி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம சில்வர் ஆட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதனால் பாதி இருந்தால் போதும். ஸோ இது கரெக்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். லாஸ்ட் சீசன் நீங்கள் இன்ஸ்டாலையும் யூடியூப்லேயும் வீடியோ பார்த்துருப்பீங்க. அது கட்டினது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஃபெதரில் தான் நம்ம போட்டிருந்தோம், கட்டியிருந்தோம். இன்னொரு அந்த ஃபெதரும் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்டிவாக இருக்குது, ஏன்னா இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் ஆனால் நமக்கு தேவை என்ன, 2-in-1 பர்பஸ்ஸு, அதே டைமில் ஹேண்ட்மேடாக இருக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10 ஊக்குக்கு ஒரு சைடு எடுத்துட்டோம். பேலன்ஸ் ஒரு சைடு வந்து நம்ம வச்சுட்டோம், எடுத்து இன்னொரு சபக்கி கட்டலான்னு சொல்லி எடுத்து வச்சிட்டோம். ஸோ இது 10க்கு நம்ம எடுத்துட்டோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த சில்வர் லைன் இருக்கு இல்லையா, சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 நம்ம எடுத்துக்கிறோம். 8 லைன் எடுத்துருக்கோம். 8 எடுத்தாச்சு. இப்போ இந்த சில்வரையும் இந்த க்ரீனையும் ஒன்றா சேர்க்குறோம். சரியா? அதில் எக்ஸஸாக இருக்கிறத திரும்ப எடுத்து திரும்ப சைஸ்க்கு வைக்கணும். வச்சாச்சு. அவ்வளோதான், ஸ்டார்ட்டு. இப்போ நமக்கு என்ன சைஸ் வேணும், இப்போ வந்து இது எக்ஸஸாக இருக்குது, கொஞ்சம் ஒன்று நீட்டமாகவும் குட்டையாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தள்ளியே வைக்கிறேன். ஃபஸ்ட்டு மட்டும் காது கிட்ட, முள்ளோட காது சொல்லுவோம் அதை, அந்த காதோட நாபு கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கையில் பிடிச்சிக்கிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்மேடு பாபின்னு ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஒரு ஸ்கெட்ச் பென்னு, ஒரு நம்ம 2.5 mm ஒரு கம்பி, ஒரு ஐப்ரோ த்ரெட் வரும் இல்லையா, அந்த த்ரெட் வர பாபின்னு, அதுக்கப்புறம் நம்ம ஊசி நூல் எடுத்து இதில் சுற்றிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம நிற்கணும்னா இது வந்துடும், இந்த கம்பியை நிற்கணும்னா இது வந்துடும், கட்டிட்டு வந்துடும். ஸோ இது தனியாக ஒரு வீடியோ போடலாம், மேக்கிங் வீடியோ. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் சபிக்கு செய்யறதுக்காக தான் நான் இதை வச்சுருக்கேன். இப்போ இந்த நூல் சுற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கையில் சுற்றுறப்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1-2 செய்கிறீங்க,
உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நூல் கையில் சுற்றுறதுக்கு. பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படி கிடையாது. நான் ஒரு நாளைக்கு இப்போ மினிமம் பார்த்தாலே 20 பீஸ் செஞ்சிடுவேன் நான். ஸோ த்ரெட்டு கிளியராக சுற்றிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பூ முடிக்கிறோம் இல்லையா, பூ நாட்டு வைப்பாங்க இல்லையா, ஃப்ளவர்லாம் கட்டுறப்போ அந்த நாட்டு தான் நம்ம இதில் வைக்கிறோம். ஒரு ரொட்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் கிளியராக வைக்கணும். ஒரு 3 டைம் வச்சா போதும். இந்த மாதிரி வச்சுட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிற நாட்டு இந்த நூல் கட் பண்ணிடுறோம். அதே ஃபெதரை வந்து பார்த்திங்கன்னா மோனோஃபிலிம்டிலிருந்து தள்ளி, மோனோஃபிலிம்டுக்கும் ஃபெதருக்கும் நடுவில் கத்திரிக்கோள் அனுப்பி இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா ஊக்கு ரெடி. கரெக்டுங்களா? இந்த மாதிரி 10 ஊக்குக்கும் கட்டணும். 10 ஊக்கு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஊக்கம் கட்டி காட்டிடுறோம். இப்போ எக்ஸஸாக இருக்கிற அந்த நூலை எடுத்துட்டேன். அடுத்த நூல் வைக்கிறேன். சைஸ் வச்சுட்டேன். அந்த காதை பிடிச்சிட்டேன். பாபினை வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு கைக்கு ஏற்ற மாதிரி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதே டைமில் கஷ்டப்பட்டு அது நூலை சுற்றணும்னு அவசியம் கிடையாது. ஹேண்டில் சுற்றுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் மாற்றி மாற்றி சுற்றுற மாதிரி இருக்குது எனக்கு. இதில் சுற்ற ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு கரெக்டாக வருது எனக்கு. அதே 3 நாட் போட்டுட்டு கத்திரிக்கோலில் கட் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா இந்த ஃபெதரில் வந்து அந்த நூல் வரும்னு சொன்னோம் இல்லையா, த்ரெட்டு. இந்த த்ரெட்டை இந்த மாதிரி விரலை வச்சு நகத்தில் வச்சு பார்த்திங்கன்னா எடுக்கணும். எடுத்தால் தான் இந்த மாதிரி பிரிஞ்சு பூ மாதிரி அழகாக இருக்கும். இப்போ தெரியுதுங்களா? இந்த மாதிரி கலர் மல்டி கலரில் வரணும். ஒரு சில்வர் இருக்குது, ஒரு க்ரீன் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ரொட்டேட் பண்ணி பார்த்தா கோல்டு லேஸாக தெரியும். இப்போது இந்த சபிக்கு ஃபுல்ஃபில்லாக பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பண்ணோம் இல்லையா, இதில் சின்ன சைஸ் ஃபெவிக்விக் வாங்கிக்கோங்க. நம்ம நிறைய செய்யறதால பெருசு வாங்கி வச்சுருக்கோம். ஸோ ஃபெவிக்விக் அப்படியே ஊற்றிடக்கூடாது, ஆக்ஷனே போயிடும். அந்த ஃபெதர் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்னஸே இல்லாமல் போயிடும். லேசாக இந்த ஃபெதரெல்லாம் தனியாக கையில் பிடிச்சிக்கிட்டு இந்த நூல் இருக்கு இல்லையா, நூலில் ஒரே ஒரு ட்ராப்பு அவ்வளோதான், ஒரு ட்ராப்பு. இப்போ இது எவ்வளோ ஹார்ட்னஸ் ஆகிடுச்சுன்னா இது காஞ்ச ஒன்றை பாருங்கள், கல் மாதிரி ஆகிடுச்சு இந்த இடம். ஸோ ஃபெதர் பிச்சுக்காது, ஊக்கு ஒன்றாகாது, மீன் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ண சபிக்கு தான் ஃபைனலாக எண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை சுற்றிருக்கோம். எப்படி இருக்குது பார்த்துக்குங்க. கார்ட்போர்டில் கட் பண்ணி சுற்றிருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் சொல்லாமல் விட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரைடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னாப்பு, நீங்கள் இந்த மாதிரி ஸ்னாப் யூஸ் பண்ணாலும் ஓகே, இல்லை உங்களோட ஃபேவரட் ஸ்னாப் யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸ்னாப் வந்து பிரைடரில் போட்டுக்குங்க. பிரைடருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டிக்கு டக்குன்னு கலர் மாற்றுறதுக்கும் லூரு மாற்றுறதுக்கும் தான் இது போட சொல்கிறேன் ஸ்னாப்பை. எங்கே பிரைடரில் இதை போட்டுட்டு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா சபிக்கியோட ஒரு எண்டு கட்டிட்டு மாட்டி லாக் போட்டுக்குங்க. இவ்வளோதான் விஷயம். ஏன்னா இன்கேஸ் இப்போ இது தேவைப்படல, எனக்கு ஒரு சின்ன லூர் அடிக்கணும், நான் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க லூரோட லீடர் லைனு சிவிலோட வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிவிலை எடுத்து இதில் போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்னாப் இது தான் போடணும்னு நான் சொல்லவே இல்லை. உங்களோட ஃபேவரெட் என்ன ஸ்னாப்பு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அந்த ஸ்னாப்பு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.